இப்போ தான் போகிறேன். இப்பொழுது புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் இயக்குனர் வேலு பிரபாகரன் அவரின் படத்தை திறந்து வைத்து அஞ்சலி செலுத்துகிறார். வீர வணக்கம், வீர வணக்கம். பெரியாரின் பெருந்தொண்டருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். எங்கள் தோழர் வேலு பிரபாகரனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். ஜாதி ஒழிப்பு போராளிக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். பெண் உரிமை போராளிக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். எங்கள் தோழருக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். தண்ணி வேலு பிரபாகரை பொறுத்த வரைக்கும் அவருடைய வேலு பிரபாகரனின் காதல் கதை வந்து ரொம்ப முக்கியமான படம்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற டாப்பிக்கை தாண்டி புதிதாக வந்து இங்கே இருக்கிற பாலியல் பிரச்சனைகள் இதையெல்லாம் மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம். வெளியில் வந்து வேறு மாதிரியான விமர்சனம் உருவானாலும் அந்த பாலியல் சிக்கல்களை பேசின படம் அது ரொம்ப முக்கியமான படம். அந்த படத்தை நாங்கள் எடுக்கிறதுக்கு அந்த திராவிடர் விடுதலை கழகமாக இருந்து அப்போ வந்து பெரியார் திராவிடர் கழகமாக இருந்தப்போ கொளத்தூர் மணி ஐயா, விடுதலை ராஜேந்திரன் ஐயா, கோவை ராமகிருஷ்ணன் ஐயா எல்லாம் அந்த படம் எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு உதவி புரிஞ்சாங்க. பெரியார் திராவிடர் கழகத்தோட வேலூர் மாவட்ட தலைவர் திலீபன் அவர்கள் எவ்வளவு உதவி பண்ணாங்க அப்படிங்கிறத நான் கூட இருந்த எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படி ரொம்ப மதிக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் ஒருவர் கோவை ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள். அவர் வேற ஒரு நிகழ்வுக்கு போக வேண்டிய தேவை இருக்கிறதுனால அந்த நிகழ்வையும் ஒத்தி வச்சுட்டு வேலு பிரபாகரன் ஐயாவுடைய அவருடைய இறுதி பயணத்துக்கே வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணார். வர முடியாத சூழலில் இன்னைக்கு நான் அவசியம் வந்துடுறேன்னு சொல்லி வந்திருக்காரு. அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். முதலில் கோவை ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இயக்குனர் வேலு பிரபாகரன் பற்றி அவர்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். மதிப்புக்குரிய வேலு பிரபாகரன் அவருடைய நினைவேந்தல் படத்திறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களே, திராவிட விடுதலை கழகத்தின் பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே, மதிப்புக்குரிய வேலு பிரபாகரனுடைய சகோதரர்களே, இந்த நிகழ்வை
எல்லோரும் போற்றுகின்ற வகையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற இயக்குனர் ராஜ்குமார் உள்ளிட்ட தோழர்களே அனைவருக்கும் முதற்கண் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேலு பிரபாகரன் புரட்சிக்காரன் என்று ஒரு படத்தை எடுத்திருந்தாலும் திரைத்துறையிலே உண்மையிலேயே அவர் புரட்சிக்காரன் தான். திராவிட இயக்கம் அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள், KR ராமசாமி, கலைவாணர் இவர்களெல்லாம் பயணித்த காலம் உண்டு. அப்போது இந்த கலைத்துறையில் சுயமரியாதை இயக்கத்தின் பொது உடைமை இயக்கங்களின் தாக்கம் வந்தது. இடையில் அது துண்டித்துவிட்ட நிலையில் மீண்டும் திரைத்துறையில் ஒரு மறுமலர்ச்சி, பெரியாருடைய கருத்துக்கள், பெரியாருடைய கொள்கைகள் கலை வடிவத்திலே வருமா என்று எல்லோருக்கும் ஏக்கத்தோடு இருந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைத்தவர் புரட்சிக்காரன் வேலு பிரபாகரன். அவருடைய அண்ணா, கலைஞர், KR ராமசாமி, கலைவாணர், SSR, இன்னும் உங்களுக்கும் திரைத்துறை தொடர்புள்ளவர்கள் நிறைய இன்னும் அதிகமான பேர் தெரியும். ஆனால் அவர்களெல்லாம் எந்த அளவுக்கு திரையிலே கருத்துக்களை கொண்டு செல்ல முடிந்தது என்கின்ற போது அதையும் தாண்டி பெரியாருடைய கொள்கைகளை நேரடியாக சொல்லுகின்ற தன்மையிலே நமக்கு தோழர் வேலு பிரபாகரன் கொடுத்தார். ஒரு பாடல், கடவுள் மறுப்பு பாடல், அது யாரை எங்கேயும் நாம் கேட்க முடியாது. இன்றைக்கும் நாம் பேசுவதை விட அந்த இசை வடிவிலே அது வருகின்ற போது எல்லோர் மனதிலும் கடவுள் இல்லடா, கடவுள் இல்லடா என்று ஓங்கி ஒலிக்கின்ற அந்த குரல், இது வேறு எந்த இதற்கு முன்பு திரைத்தொழில் இருந்தவர்களால் இவ்வளவு துணிவு யாருக்கும் வரவில்லை. ஆனால் இவருக்கு இருந்தது. அந்த வகையில் ஒரு தான் நேசித்த கொள்கைகளை சமரசமின்றி நேரடியாக இங்கே ராஜ்குமார் அவர்கள் சொன்னது போல வேறு யாரும் சொல்லாத கருத்துக்களை திரையில் சொல்லுவது, இது சொன்னால் இன்றைக்கு திரைப்படம் என்பதே பொருளாதாரத்தை வைத்துத்தான் வசூலாகுமா, ஓடுமா என்றெல்லாம் வைத்துத்தான் திரைப்படங்களே தயாரிக்கப்படுகின்றது. ஆனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஒருவர் திரைப்படத்திலே தொடர்ந்து எடுத்து அது வெற்றியும் பெற்றிருக்கின்றது. இதை சொன்னால் வசூலும் ஆகும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கின்றார் புரட்சிக்காரன் வேலு பிரபாகரன். அவருடைய இந்த செயல் மதிப்புக்குரிய சத்யராஜ் அவர்கள், அவரும் அதை விரிவாக பேசுவார். கோவையில் ஒரு செய்தியை சொன்னார். வேலு பிரபாகரன் தான் எடுத்த படம் அது பேசப்பட்டு வடநாட்டிலிருந்து ஒரு இயக்குனர் வந்து அவரை சந்தித்து இதே கருத்தை அங்கே இந்தியில் எடுக்க வேண்டும் என்று அவரோடு பேசி போய் எடுத்த படம்தான் PK என்று இந்தியாவிலே இன்றைக்கு முதல் வசூலை ஏற்படுத்தி இருக்கின்ற அந்த படம். அதன் கரு பிரபாகரனுடைய கரு. இந்த கொள்கைகள் இன்றைக்கு அந்த திரைப்படம் எடுத்தால் ஓடுமா, வசூலாகுமா என்பதை தாண்டி இன்றைக்கு சமூகத்திலே அது சொல்லுகிற வகையில் சொன்னால் அதுதான் இன்றைக்கு வெற்றி பெறும் என்ற தன்மையை உருவாக்கி கொடுத்தது மதிப்புக்குரிய பிரபாகரன் அவர்கள். பெரும் மதிப்புக்குரிய தோழர்களே, இந்த கருத்துக்களை, புரட்சிகரமான கருத்துக்களை, சமூக சீர்திருத்த கருத்துக்களை, பொது உடைமை கருத்துக்களை இதை ஒரு காலத்தில் பேசுகின்ற போது மேடையில் கூட பேசுவால் ஒரு சிறு கூட்டம் மட்டுமே கேட்டது. அதிலும் மிக மிக குறைவானவர்கள் மட்டுமே ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அது பெரிய மாற்றத்துக்கு உருவானது கலை வடிவத்திலே வந்தபோது தான். திராவிட இயக்கம் அதை முன்னெடுத்து, அண்ணா, கலைஞர் போன்றவர்கள் முன்னெடுத்து வந்தபோது தான், கலை வடிவத்திலே வந்தபோது இந்த கருத்துக்கள் மக்களிடத்தில் எளிமையாக போனது, வரவேற்பு பெற்றது. அப்படித்தான் அண்ணா அவர்கள்
சந்திரமோகன் என்ற ஒரு நாடகம். அந்த நாடகத்துக்கு பெரியாரை அழைத்திருந்தார். பெரியாரும் அந்த நாடகம் பார்க்க போயிருந்தார். அந்த நாடகத்தில் ஒரு காட்சி, அண்ணாவும் அந்த நாடகத்தில் நடிக்கிறார். அண்ணா அந்த நாடகத்தில் முதலாளியாக நடிக்கின்றார். ஒரு முதலாளி, அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு பணியால் ஒரு நாள் வந்து அண்ணா இடத்துல, அண்ணா நான் சிதம்பரத்துக்கு போக வேண்டும், தில்லை நடராஜனை தரிசிக்க வேண்டும், எனக்கு 2 நாள் விடுமுறை வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த பணியால். உடனே அண்ணா சம்மதித்து போய் வா என்று அனுப்பி விடுகிறார். 2 நாள் அந்த சிதம்பரம் நடராஜர் பார்த்து விட்டு வந்து 2 நாள் கழித்து அந்த பணியால் வருகின்றார். வருகின்ற போது அண்ணா வீட்டின் முற்றத்தில் ஒரு சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்து ஒரு பத்திரிகை, காலை நேரத்தில் பத்திரிகை படித்து கொண்டிருக்கிறார். அவர் முதலாளி படித்து கொண்டிருக்கிறார். அந்த பணியால் வந்தவர் வணக்கம் சொல்லிட்டு போகிறார். வாப்பா போயிட்டு வந்துட்டியா அப்படின்ட்டு வர சொல்கிறார். உடனே பக்கத்தில் அவர் போனவர் அந்த பணியால் சும்மா போகாமல் பக்கத்தில் நின்று அண்ணா கிட்ட சொல்கிறார், அண்ணா நீங்கள் தான் சாமி இல்லை சாமி இல்லைங்கிறீங்க. அவர் அந்த அந்த முதலாளி ஒரு நாத்திகராகவும் இருக்கார். சாமி இல்லை சாமி இல்லைங்கிறீங்க, இங்கே வந்து சிதம்பரத்தில் வந்து பாருங்கள், நடராஜன், தில்லை அம்பாள நடராஜன் ஆடுகின்ற காட்சியை காண்பதற்கு 1000 கண் வேண்டும். அந்த அந்த அளவுக்கு அந்த காட்சி, கண்கொள்ளா காட்சி என்ன அது என்று முதலாளியாக சொல்கிறார். முதலாளி கண்கொள்ளா காட்சி முதலாளி என்று அந்த பணியால் சொல்கிறார். அண்ணா பணிவா அவர் இடத்துல, அப்படியா, எப்படி நின்னார் நடராஜர் அப்படின்னு, எப்படி நின்றுட்டு இருந்தார், எப்படி நின்னார்னு கேட்டோடனே இந்த பணியால் 2 காலையும் தூக்கி இப்படி கையை ஆசிச்சு ஒரு ஒத்த காலில் டான்ஸ் ஆடுற மாதிரி, பரதநாட்டியம் ஆடுற மாதிரி நிற்கிறார். அண்ணா திரும்பி பார்க்கவே இல்லை. அப்புறம் கொஞ்சம் 2 நிமிஷம் ஆகுது, 3 நிமிஷம் ஆகுது. அண்ணா பத்திரிகை படிச்சுட்டே இருக்கார் பார்க்கில். உடனே ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆன உடனே அந்த பணியால் கேட்குறார், அண்ணா பார்த்தீங்களாண்ணா அப்படிங்கிறார். இல்லை இல்லை நல்லா அருமையாக இருக்கு, நில்லு நில்லு அப்படிங்கிறார். அண்ணா பார்த்துட்டிங்களாண்ணா அப்படிங்கிறார். இல்லைப்பா நில்லுப்பா, நல்லா அருமையாக இருக்குப்பா, கண்கொள்ளா காட்சிப்பா அப்படிங்கிறார். உடனே பணியால் கோபமாக முதலாளிகிட்ட சொல்கிறாரு, அவர் கால் வலிக்குதுண்ணா அடிக்கும்போது அண்ணா சொல்கிறாரு, தில்லையில் 1000 வருஷமாக நடராஜன் ஒத்த காலில் நின்று ஆடுறாரு, கண்கொள்ளா காட்சியாக இருக்குது, உன்னால் ஒரு 5 நிமிஷம் நிற்க முடியலையா அப்படின்னு அண்ணா திருப்பி கேட்குறாரு. அப்போ பட்டுன்னு அந்த பணியாளர் சொல்கிறாரு, அது நிற்கும் நான் கல் அப்படிங்கிறான். அது வரைக்கும் கடவுள் 1000 கண் வேணும்னுலாம் சொன்ன அந்த பணியால் அது நிற்கும்னா அது கல் அப்படிங்கிறான் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் அந்த நாடகத்தின் கருத்து, போய் சேர்ந்ததுக்காக வைக்கப்பட்ட கருத்து. அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஐயா பெரியார் நாடக முடிவில் மேடை ஏறி பேசுகின்ற போது சொல்கிறாரு, இதைத்தாண்டா நான் அப்போது 30 வருஷமாக மேடையில் பேசிகிட்டு இருக்கேன், நான் அதை கல்லுன்னு சொல்லும்போது என்னை கல்லால் அடிச்சிங்க, இங்கே கல்லுன்னு சொன்னால் காசு கொடுத்துட்டு வந்து பார்க்குறீங்க அப்படின்னு அண்ணா ஐயா அதை பாராட்டி சொல்கிறார். அதில் என்ன கருத்து என்று சொன்னால், அந்த பெரியார் செய்த அந்த பிரச்சாரம் கலை வடிவம் பெற்ற போது வேகமாக மக்களிடத்தில் பாமர மக்களுக்கும் பட்டி தொட்டி எல்லாம் பரவியது என்றுதான் அது புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த கலையை, திரைப்படத்தை இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய இழப்பு, திரைத்துறைக்கு மட்டுமல்ல பெரியார் இயக்கத்துக்கு, பொதுத்திருவாளர்களுக்கு, தோழர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு நமது தோழர் பிரபாகரன் மறைவு. இங்கே அவர் எப்படி சிறப்பான அவருடைய நெருங்கிய நண்பர் சிட்டிபாபு இங்கே தோழர் இருக்கார். அவர் சொன்னார் ஒரு செய்தியை, இங்கே மற்ற இயக்குநர்களுக்கெல்லாம் அவர் நிறைய அவரிடத்தில் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர்களெல்லாம் சொல்லுவாங்களாம். அது சொல்லும்போது ₹1 எடுத்துக்கொண்டால் அந்த ₹1 எப்படி செலவழிப்பது என்பதை அவரிடத்தில்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ₹1 எவ்வளவு சிக்கனமாக எப்படி செலவழிக்க வேண்டும் என்பதை அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெரியாரை போலவே, அதிலே கூட பெரியாரை போல இருந்து, அது மட்டுமல்ல கடைசி காலம் வரைக்குமே அவருடைய தோற்றம், பொலிவு எல்லாமே, அந்த தாடி தோற்றம் எல்லாமே அவர் விரும்பி ஏற்றுக்கொண்டு இருந்தால். கடைசியில் கூட இப்போ அவர் மறைவதற்கு 10 நாட்களுக்கு முன்பு கூட ஒரு வலைதளத்தில் ஒரு மீம்ஸ் போடுறாரு,
அந்த திவசம் தரக்கூடிய செய்தியை போட்டு அதை விமர்சித்து ஒரு போடுறார். ஆயிரக்கணக்கிலே மக்கள் பார்க்கின்றார்கள். இது இப்படிப்பட்ட கடைசி வரைக்கும் மறைகின்ற வரைக்கும் அதே சிந்தனையோடு இருந்து மக்களுக்காக கலையை கொண்டு வந்த மதிப்புக்குரிய வேலு பிரபாகரனுக்கு வீர வணக்கம் செலுத்தி அவரால் உருவாக்கப்பட்டு அவரோடு வந்த தோழர் வெங்காயம், நாங்கள்லாம் வெங்காயம் ராஜகுமார் என்று தான் நாங்கள் முதலில் அறிமுகமானோம். அவர் இடத்துல எங்களை அறிமுகமாகின்ற போது அந்த ராஜகுமார் இன்றைக்கு அவரை இடத்திலே பயிற்சி எடுத்து வந்தவர்கள். இனி அவர்களைப் போல பிரபாகரனைப் போல வர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பதிவு. அடுத்து நான் வேலு பிரபாகர் சாரை நம்ம தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட்டு வந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் என்னென்னு நம்ம கூகுளில் தேடினோம்னா வேலு பிரபாகர் சார் படம் தான் வருது. இப்போ அவர் இறந்த பிறகு புதிய தலைமுறையில் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க, ஒரு 3 நிமிஷம். முதல்ல தமிழ் சினிமாவில் சீக்குவல் மூவி பண்ணது வேலு பிரபாகர் சார் தான் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தி போடுறாங்க. ஏன்னா இப்போ தான் இந்த சீக்குவல் மூவி ஒரு பார்ட்டு, இந்த பார்ட்டில் இருக்கிறது இதோட தொடர்ச்சி இருக்கும், இது யூனிவர்ஸ், இந்த வகையெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். முதல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சீக்குவல் மூவியை ட்ரை பண்ணியிருக்காரு, சைஃபை மூவியை ட்ரை பண்ணியிருக்காரு. கடவுளாக இருக்கட்டும், நாளை மனிதனாக இருக்கட்டும், அதில் இருக்கிற ஒரு கடவுள் கேரக்டர் வருமே ஒளி அது பயங்கரமான ஒரு ஃபேண்டசி படமாக இருக்கும். ஆனால் சாதாரணமாக மணிவண்ணன் சார் வருவார். அப்படி ஒவ்வொன்றையும் தன்னுடைய கற்பனைகளை கொஞ்சம் பட்ஜெட் தான் கம்மியாக இருந்திருக்குமே ஒளி அந்த கற்பனைகள் எக்கச்சக்கமாக அவர் கடல் மாதிரி அந்த கற்பனைகளை அள்ளி தெளிச்சிருப்பார். அதே மாதிரி நான் ஒரு இடத்துல நான் எங்கே ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னா, முதல்ல சினிமாவில் டோட்டலாக விர்ச்சுவல் பேக்ரவுண்ட், நம்ம கேரக்டர் மட்டும் ரியல் கேரக்டர் உள்ளே போகிறாங்க. என்னடா இது சினிமாவுக்கே புதுசாக இருக்கு, யாரா எங்கடா இருந்து வந்திருப்பார் அப்படின்னு நான் விவரம் தெரியாததுக்கு முன்னாடி ஒரு இயக்குனரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன் அப்படின்னா கதிர் சார் தான். ஏன்னா காதலர் தினமுள்ள அந்த தாஜ்மஹாலுக்கு முன்னாடி அந்த டோட்டலாக விர்ச்சுவல் பேக்ரவுண்டு, ஆனால் 2 கேரக்டர் ரியல் கேரக்டர் இருப்பாங்க. இப்போ எங்கடா இருந்து வந்திருப்பாங்கன்னு நம்ம நினைச்சோம் இல்லைங்களா? அவர் எங்கேருந்து வந்திருக்காருன்னா நம்ம வேலு பிரபாகர் சார்கிட்ட இருந்து தான் வந்திருக்கார். அதனால தான் அந்த முதல்ல ட்ரை பண்ணுற விஷயமெல்லாம் அவருக்கும் கை வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இயக்குனர் கதிர் அவர்களை நான் வேலு பிரபாகர் சார் பற்றி அவருடைய நினைவுகளை பகிர்ந்துக்க அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சத்யராஜ் சார் மற்றும் நிறைய எல்லாரும் வந்திருக்காங்க. என் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரபாகருடைய நண்பர்கள். வேலு பிரபாகர் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், ஒரு குரு, 2 அம்மா. அப்புறம் கொடுக்கறதுலேயும் ஒரு கர்ணன் மாதிரி தான் அவர். கர்ணன் அதுக்காக பல 100 கோடி வச்சுட்டு எடுத்து கொடுக்கறது இல்லை. இருக்கிறதே 10,000 ரூபா தான் கையில் இருந்துன்னா 10,010 ரூபா கடன் வாங்கி ஒருத்தர் கொடுத்துருவார். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு தன்னம்பிக்கையோடு நடக்கிற அவரோட நான் ஆரம்ப காலத்துலேருந்து பழகிருக்கேன். சினிமாவில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் ட்ரை பண்ணுற காலம் அது. நான் பாரதிராஜா சார், பாக்யராஜ் சார்ட்டெல்லாம் ட்ரை பண்ணேன். நான் பாக்யராஜ் சார் படத்தில் நான் டிசைனராக ஒர்க் பண்ணேன். அதனால் எனக்கு பாண்டியராஜன் இந்த மாதிரி ஜிஎம் குமார் சார்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கமாக எனக்கு பழக்கம். ஏன்னா அறுவடை நாள், அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய படங்களில், கன்னிராசி படங்களில் எனக்கு டார்லிங் 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 பாக்யராஜ் சார் படங்கள்ல எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு டைட்டில் கதிரேசன் தனியாக வரும். ஜிஎம் குமார் சார், பாண்டியராஜன் பேர்லாம் ஒரு 4-5 பேர் சேர்த்து வரும். எனக்கு தனியாக டைட்டில் போட்டு விடுவார் பாக்யராஜ் சார்லாம். அதனால் எனக்கு அப்போத்துலேருந்து எனக்கு ரொம்ப பழக்கம். பட்டு பாக்யராஜ் சார்லேருந்து கன்னிராசின்ற படத்தை லிவிங்ஸ்டன், அப்புறம் ஜிஎம் குமார் சார், பாண்டியராஜன் 3 பேரும் வெளியே பரபரப்பாக பேசப்பட்ட நேரம். அந்த நேரத்தில் முக்கியமான 3 அசிஸ்டன்ஸ் தனியாக படம் பண்ணாங்க. எனக்கு பாண்டியராஜன்லாம் ரொம்ப பழக்கம் எனக்கு அந்த டைமில். ஏன்னா அவருக்கு நான் அடுத்த படத்துக்கு கன்னிராசி பண்ணும்பொழுதே இன்னொரு ப்ரொடியூசரை நான் தான் அறிமுகப்படுத்தி வச்சேன். இப்போது ஆனால் அறிமுகப்படுத்தி வச்சேன், நண்பராக இருந்தேன். இருந்தாலுமே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக என்னை உள்ளுக்கு சேர்த்துக்கல. நான் போய் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், பார்க்க போவேன். ஏன்னா என்ன டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்தது, உள்ளுக்கு என்ன கூடவே இல்லை. அப்போது வேலு பிரபாகர் வந்தார். அப்போ எனக்கு நிறைய ரொம்ப பழக்கம் கிடையாது. இப்போ என்னோட ஓவியம், நான் ஒரு ஓவியன்னு தெரியும். நான் நிறைய படங்கள் 3ஆம் முறை அந்த நாட்டில் நிறைய படங்களுக்கு டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்கேன். காலேஜ் படிக்கும்போது சினிமாவில் வேலை செஞ்சு தான் நான் கொல்லூரில் படித்தேன். நான்
அப்போ வந்து இவர் என்னோட டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன இவன் உள்ளுக்கு போய் கொஞ்ச நேரத்தில் திடீர்னு என்ன உள்ளுக்கு கூப்பிட்டாங்க டிஸ்கஷன் ரூமில். என்ன டிஸ்கஷன் ரூமில் கூப்பிட்டு என்ன அவன் ஒரு எவ்வளோ பெரிய ஓவியம் நீங்கள் அவர் வெளியே நிற்க வச்சுருக்கீங்கன்னு சொல்லி உட்காருப்பா. அப்போ தான் எனக்கு ஜெயக்குமார் ரைட்டரு, பாண்டியராஜன் வந்து டைரக்டரு, இவங்கெல்லாம் நிறைய வருஷம் ஃப்ரெண்ட்ஸு இருந்தாலுமே உள்ளுக்கு நுரையிற அந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கினது வந்து வேலுப்பிரகாஷ் சார் தான். ஏன்னா ஒரு ஓவியன் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமானவன் அப்படின்றத அவங்களுக்கு எடுத்து சொல்லி என்னை உள்ளே உட்கார வச்சார். அப்படி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. ஏன்னா முதல்ல அந்த டிஸ்கஷனில் உட்கார்றது என்னென்னா கன்னிராசி ஆஃபீஸில் வந்து ராமகிருஷ்ணா ஸ்ட்ரீட்டில் நான் உட்கார்ந்தேன். அந்த நினைவு ஞாபகம் இருக்குது. அன்றையிலேருந்து எனக்கு அவர் என்னை கூட்டு போயிடுவார். நான் ஈவினிங் டிஸ்கஷன் முடிச்சோன்னு எங்கேமா போகிறேன்னுவார். எங்கே போகிறது அப்போ தான் ரூமே இருக்காது. எங்கே போய் தங்குவோன்னு நைட்டு யோசிச்சுட்டு இருப்போம். பல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தங்குவோம், அரும்பாக்கில் தங்குவோம், எங்கெங்கே தங்குவோன்னே நமக்கு தெரியாது. அதனால் தென்னத்தில் பிரபாகரோட அவர் ரூம் போயிடுவோம். அவர் ரூம் போயாச்சுன்னா அப்புறம் அந்த இரவு வந்து ஒரு தனி உலகம். அந்த கனவு உலகத்தை அப்போ தான் அப்படி ஓப்பன் ஆகும் நைட்டு. அப்படியே பயங்கரமாக அவர்கிட்ட வந்து ஐஎல்எம் புக்ஸ்லாம் நிறைய பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ். கஷ்டப்படுவார், அவ்வளோ காசையும் புக்கு வாங்கிடுவார். அவர் அற்புதமான கலெக்ஷன்ஸ் வீட்டில் வச்சுருப்பார். ரொம்ப அதை பார்த்து தான் நான் வந்து அப்போவே நான் வந்து 25,000 ஒரு கிரவுண்டு நிலம் இருக்கிற காலத்தில் நான் 1 லட்ச ரூபா கொடுத்து புக்கு வாங்குவேன். எல்லாம் பிரபாகர் சட்டை கற்றுக்கிட்டது தான் நான். ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அது மாதிரி எப்படி புக்கு வாங்கணும், என்னென்ன புக்கு படிக்கணும். ஐஎல்எம் பற்றிய இண்டஸ்ட்ரியல் லைட் அண்ட் மேஜிக்ன்ற ஒரு புக்கை நான் ஃபஸ்ட் டைம் அவர் வீட்டில் தான் நான் பார்க்குறேன். அவர் முதல்ல இந்த ஃப்ரேம் பற்றி எனக்கு முதல்ல சொன்ன விஷயங்கள் இன்னும் நினைவு இருக்குது. யாருமே சொல்லியிருக்க முடியாது என்று சொன்னார். ஒரு ஃப்ரேம்னா என்னம்மா அப்படின்னாரு. இல்லைம்மா ஃப்ரேம்னா என்ன, எல்லோரும் வைக்கிறது என்ன ஃப்ரேம்? இல்லை ஃப்ரேம்னா என்னென்னா ஒரு கோடு போட்டு காமிச்சார், ஒரு லைன் போட்டு இது ஃப்ரேம். இது எப்படி நீ அடையாளப்படுத்துது, எவ்வளோ பெரிய ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவார். இல்லை தெரில சார், சொல்லுங்கள் சார். இல்லை இது எவ்வளோ ஃப்ரேம், எப்படி இதை நீ அடையாளம் காட்டுவார் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு மனிதனை இல்லைன்னா ஒரு முகத்தை கண்ணு மட்டும் இப்படி காமிச்சிங்கன்னா இவ்வளோ பெரிய ஏரியா. அதில் ஒரு மகனை நிற்க வச்சேன்னா அது ஏரியாவை அதை வந்து ஒரு ஃப்ரேம்ங்கிறது எப்படி ஒரு அதுக்குள்ளே ஒரு கூட்டம் நிற்கிது அப்படின்னா ஒரு 4 கட்டத்துக்குள்ளே எப்படி நீ அதை ஃப்ரேம் பண்ணுறது பற்றி அந்த ஃப்ரேம் ஒரு வெள்ளை ஃப்ரேம் வெள்ளையிலேருந்து நீங்கள் இப்படி பேன் பண்ணிங்கன்னா ஒரு முகத்தை காமிச்சிங்கன்னா ஒரு சின்ன ஏரியா, அங்கேருந்து காட்டு ஒரு பெரிய கூட்டத்தை காட்டினீங்கன்னா ஒரு பெரிய கிராண்டாக ஓப்பனிங். அது மாதிரி ஒரு ஃப்ரேம்ஸை பற்றி எப்படி ஃப்ரேம் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் அவரோட நிறைய நாட்கள் தங்கி எனக்கு சினிமாவை எனக்கு வந்து வளர்த்தார். அதனால தான் நான் வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து பெரியாரை பற்றி பேசும்போது கடவுள், நான் ஆரம்பத்தில் அவரோட சேர்ந்து கடவுள் பற்றி நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். ஏன்னா அப்போ அந்த பயத்தை போக்குனார். அந்த கடவுள் இல்லைன்ற எண்ணம் வந்தப்புறம் ஒரு பயம் போயிடுச்சு. துணிவாக அந்த மாதிரி பல விஷயங்கள் பிரபாகரோட நான் வாழ்ந்திருக்கேன். நெருக்கமாக அவரோட குடும்பத்தோட ரொம்ப நெருக்கம். எனக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாம் எனக்கு ரொம்ப பழக்கம். ஏன்னா பிகாஸ் பல நாட்கள் சாப்பிடாத நாட்களில் நான் அவங்க அம்மா எனக்கு நிறைய பரிமாறிட்டாங்க. எனக்கு நிறைய முறை அவங்க வீட்டோட புள்ள மாதிரி இருப்பாங்க. என்ன மட்டும் இல்லை, இது மாதிரி என்ன மாதிரி நிறைய இளைஞர்களுக்கு தன்னை வந்து ஏதாவது திறமை இருக்கிற இளைஞர்களை அப்படியே கூட வச்சுப்பார். அவர் விட மாட்டார், அப்படியே கட்டி பிடிச்சிப்பார், கூட்டு போவார், கையில் இருந்தால் காசு கொடுப்பாரு, சாப்பாடையும் கொடுப்பாரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் கூட பழகிற நாட்களை நம்ம வந்து மறக்கவே மாட்டேன். சினிமாவில் அந்த மாதிரி ஒரு பர்சன் பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் எனக்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய புதுமுகங்களை வச்சு பயங்கரமாக படம் எடுக்கணும். எனக்கு இப்போ என்னோடய படங்கள் புதுமுகங்கள் தமிழ் படமாக தமிழ் இப்போவே பேன் இண்டியா இப்போ சொல்கிறதெல்லாம் நான் இப்போ 25 இயர்ஸ் பேக் என்னோடய இதயம் காதல் காதனம் எல்லா படங்களும் ஹிந்தி தமிழ் தெலுங்கு எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது, எல்லாம் புதுமுகங்கள் தான். ஐ ஸ்பெண்ட் ஆல் த மணி ஆன் மூவி மேக்கிங். அந்த ஒரு பலத்தை எனக்குள் உருவாக்குனவர் கண்டிப்பாக அதில் மிகப்பெரிய பங்கு பிரபாகருக்கு இருக்குது. நான் மறக்க முடியாத அவர் இவ்வளோ சீக்கிரம் இறக்கிற ஆன்மா இல்லை. எனக்கு வேதாத்திரி மகரிஷி எனக்கு ஒரு குரு. அவர் சொன்னபடி எனக்கு வந்து அவர் இறக்கலை. அவருடைய ஆன்மா இருந்து கொண்டு இருக்கிறது. நாம் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். நம்மளை பல்வேறு நிலையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று முடித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கொடுத்திருக்கேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி கதிர் சார். நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். இதே டேபிள், இதே இடம், இதே பேக்ட்ராப்பில் வேலு பிரபாகர் சார் நின்று பேசிகிட்டு இருக்கார். நாங்கள் 2 பேர் போய் ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்தோம், அது நானும் அகரணும் அப்படின்னு சொல்லி அவரை புகழ்ந்து பேசின ஒரு இந்த ஐஎல்எம் பற்றி சொல்கிறப்ப நான் முதல்ல ஹாலிவுட்டில் போயிட்டு போகிறேன். அங்கேருந்து நான் பிரபாகர் ஃபோன் பண்ணேன். ஏன்னா பிகாஸ் எனக்கு அதெல்லாம் ஆரம்பத்தில் எனக்கு ஊட்டினவர் அவர் தான். நான் ஹாலிவுட் போய் ஐஎல்எம் ஃபோர்ட் கொப்போலோ அவர் பற்றி ஃபோர்ட் கொப்போலோ கேமராமேன் பற்றி, அப்புறம் வந்து ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், ஜார்ஜ் லூகாஸை பற்றிலாம் ரொம்ப ஆரம்பத்தில் இந்த உலக சினிமாவை பற்றி நிறைய பேசுகிறதுக்கெல்லாம் அங்கே ஆட்களே கிடையாது.
அது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அப்புறம் நான் சினிமாவில் ஹாலிவுட்டில் போய் நான் முதல்ல ஃப்ரான்சிஸ்கோ பக்கத்தில் ஆஃபீஸ்க்கே போனேன். அவர் ஆஃபீஸில் அவரோட ஆஸ்கர்லாம் பார்த்தேன். ஏன்னா பிகாஸ் அந்த ஆஸ்கர் கனவுல அங்கே போய் அதெல்லாம் பார்த்துட்டு நான் பிரபாகருக்கு அங்கேருந்து ஃபோன் அடித்தேன். சார் நீங்கள் நான் ஃபோர்ட் கோப்பரில் சார் மீட் பண்ணேன், இது மாதிரி அங்கே பண்ணேன்னு சொல்லி அந்த அந்த பிரமிப்போட, ஏன்னா அந்த கனவுகளை உருவாக்கும் போது அதை அடைகிறப்ப அதை யாரும் எனக்கு தூண்டாங்களோ அந்த தீபத்தை ஏற்றவங்களோட கலந்துக்கிறப்ப அந்த ஒரு மிக அற்புதமான ஒரு நினைவுகள் எனக்கு ஞாபகம் வந்தது, சொல்ல மறந்துட்டேன். அதே மாதிரி விலாங்குமின்னு ஒரு படம் நான் மறக்க முடியாத, ஜெயதேவி டைரக்டர், என்னோட டைரக்டர், அவர்கிட்ட கூட்டு போய் இந்த பையன் நல்லா வேலை செய்வான், நல்ல ஓவியன், நீங்கள் சேர்த்துக்கணும்னு சொல்லி அவர் கூட, அவர் கேமராமேன் ஒர்க் பண்ணார், பெஸ்ட் கேமராமேன். அவரை மாதிரி சிம்பிளாக லைட் பண்ணுறதுக்கு அவருக்கு எதுவுமே தேவையில்லை. சின்ன ஒரு தூக்குச்சி, ஒரு சின்ன ஒரு கேண்டில் லைட் இருந்தால் போதும், அதை வச்சு பியூட்டிஃபுல்லாக ஃபோட்டோகிராஃப். ஏன்னா பிகாஸ் நான் ஓவியங்கிறதுனால தெரியும், ஒரு சின்ன ஃபோட்டோ பல்ப் வச்சு வெறும் 4 கேண்டில் லைட் வச்சு ஒரு பியூட்டிஃபுல் செட்டை அப்படியே லைட் பண்ணுவோம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். யதார்த்தம் சினிமாவில் யதார்த்தத்தை வந்து ஃபோட்டோகிராஃபியில் கொண்டு வந்தவர்னா வேலு பிரபாகர். அவர் மறக்க முடியாத ஒரு சினிமா நம்மளிடம் இருந்துகிட்டு இருக்கிறது, வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. நன்றி வேலு பிரபாகர் சாருக்கு, நன்றி. ரொம்ப முக்கியமான தகவல் சொன்னீங்க. அடுத்து அவர் ரொம்ப பாராட்டிய இயக்குனர் அகரன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் அவரை பற்றி. அனைவருக்கும் வணக்கம். அதாவது வேலு பிரபாகர் ஐயாவை பற்றி சொல்லணும்னா நான் ரொம்ப கண்ணீர் தான் எனக்கு வரும். ஏன்னா அவரோட நெருங்கி ரொம்ப ட்ராவல் பண்ணவன் நான் தான். இல்லை, நானும் ஒருத்தன். அதில் புரட்சிக்காரன் படத்தில் லிபர்ட்டி கிரியேஷனுங்கிற பேரில் பெரியார் திடலில் அதாவது ஆரம்பித்து கடைசி தேட்டர், அதாவது வந்து அது திருநெல்வேலி ஏரியாவில் போய் டிசிஆர் மாதிரி டிக்கெட்டு கிழிச்சு அப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்த ஒரு திரைப்படம் தான் புரட்சிக்காரன். சத்யராஜ் ஐயா வந்து 5 நாள் தான் டேட் கொடுத்தாரு, எந்த ஒரு பைசாவும் அதில் வாங்கலை. வந்து வேகமாக அவரும் பெரிய உழைப்பு அதில் கொடுத்தாரு. அவரோட அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு அந்த மேகசின் ரெடி பண்ணுவாங்க, அப்போலாம் ஃபிலிம் ஃபார்மெட். அதை ரெடி பண்ணும்போது அது தொடரும்போது என்ன அப்பயே கண்ணீர் வடிச்சிட்டேன். ஏன்னா அவ்வளோ உழைப்பு மற்றவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் என்கிட்ட இருந்தது. ஏன்னா ஒரு எடிட்டராக ஒரு சம்டைம்ஸ் அந்த கேமராமேன் கூட வந்திருக்காரு, அவரை கூப்பிட்டுட்டு உதயசங்கர் அவர் கூப்பிட்டு போயிட்டு எடு அகரன் அப்படிம்பாரு. நிறைய ஷார்ட்ஸ் நான் போய் எடுப்பேன், அப்படிலாம் நிறைய எடுத்திருக்கேன். அப்படி எனக்கு ஒரு சினிமாவை எளிமைப்படுத்தி இப்படி யார் வேணாலும் ஒரு சினிமாவை கையாளலாம் அது அப்படிங்கிற ஒரு சிம்பிளிசைஸ் பண்ணி கொடுத்தவர் வேலு பிரபாகரன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் வந்து அதுக்கு பிறகு கடைசியாக வந்து நாவலருடைய பெரியார் திடலில் அந்த மீட்டிங் நடந்துச்சு. ரொம்ப அது ஒரு மறக்க முடியாத அந்த ஒரு சினிமா வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு சினிமா. அதே போல் சிறிது காலம் வெளியே போயிட்டு ஜெயதேவி மேடத்திட்ட பவர் ஆஃப் உமன் ஒர்க் பண்ணேன். அதுக்கு பிறகு நான் வெளியே வந்துட்டு கேமரா முடிச்சுட்டு அப்புறம் ஒரு சின்ன கேப் பிறகு அவரை சந்திக்கும் போது இந்த பெரியார்களை பற்றி அந்த பெரியார் பதிவுலாம் ஷூட் பண்ணி அதை வலைதளத்தில் ஏற்றி விடுறது, அவரோட நான் கேமராமேனாகவும் அவரோட ஒர்க் பண்ணி நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப காலகட்டமாக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கடைசியாக பேக் டு பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் ஒரு படம் பண்ணோம். அதுக்கு அவர் தான் மெயின் கோஸ்ட்டாக ஒர்க் பண்ணார். நான் அவரோட ஒர்க் பண்ணேன், அவரோட நிறையா ஒர்க் பண்ணேன். இப்போ கடைசி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா பெரியார்கள் அந்த இன்னும் கூட கடைசி பேருரை எண்ணிட்டு தான் இருக்குது. அதை விரைவில் வெளியிடுவோம். ஸோ நான் தான் எடுக்கிறது, எடிட் பண்ணுறது, அதை டோன் மாற்றுறது, அந்த வேலை நான் தான் பண்ணிகிட்ருப்பேன். அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு ஒரு படம் எடுத்துகிட்டு இருந்தார் கடவுள் 2. எல்லாத்துலேயும் இப்போ கடைசி காலகட்டத்தில் தொழில் ரீதியாக அவரோட நான் பயணித்தேன். ஸோ இது ஒரு முக்கியமான பதிவாக நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த வாய்ப்பு வந்து இந்த மாதிரி தான் நான் இன்னமும் நிறைய படங்களை நானும் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த கூட இன்னும் வரப்போகிற ஒரு சில்ட்ரன் மூவி கூட சரி தான், ஒரு எப்படி சிம்பிளிசைஸாக ஒரு ஃபிலிம் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிட்டேன். இன்னும் அவரை பற்றி நான் சொல்லணுன்னா இன்னும் நானும் அவரும் பயணிக்கும் போது, காரில் பயணிக்கும் போது நிறையா விவாதங்கள், என்னுள் பெரியாரை ஊற்றியவர் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பற்றி சொல்லலாம். நானும் ஒரு பெரிய மூடனாக தான் இருந்தேன். எனக்கு வந்து ஒரு தெளிவு கொடுத்தது வந்து வேலு பிரபாகரன் ஐயா தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதை சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது நன்றி. தேங்க்யூ இந்த வாய்ப்புக்கு. நன்றி. படத்தை எடுத்துட்டார். கடவுள்னு ஒரு படத்தை எடுத்தா அந்த அப்பவே தெரியும் இதுக்கு யார் ப்ரொடியூசராக இருந்திருப்பாங்க, யார் ப்ரொடியூசராக இருந்திருப்பாங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் எல்லாருக்குமே ஒரு எண்ணம் ஓடி இருக்கும்.
ஒரு ஒரு ப்ரொடியூசரோட அறை எப்படி இருக்குனாலே அது ஒரு பெரிய பூஜை அறையாக தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே. அப்படி இருக்கும்போது கடவுள் இல்லடான்னு அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருடா மனித தென்மமேன்னு ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு யார் ப்ரொடியூசராக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக இருக்கும். சரி, இவர் அடுத்த படம் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு மேலே இவர் என்ன கருத்தை சொல்ல முடியும்? கடவுளே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வீரியமாக ஒரு கருத்தை சொல்லணும்னா அதுக்கு எங்கேருந்து ப்ரொடியூசர் கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க. அப்போ நின்றவர்கள் தான் திராவிடர் கழகம். ஏன்னா திராவிடர் கழகத்துக்கும் அவருக்கும் நீண்ட தொடர்பு உண்டு, நெருக்கமாக இருந்தவர். அவர் மறைவுக்கு ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருந்தாங்க. அப்படி இந்த புரட்சிக்காரன், அதாவது அவர் ஒரு சிம்மாசனம் கடவுள் படம்னா அவரோட மணிமுடி புரட்சிக்காரன் அப்படின்னு சொல்லலாம். வேலுப்பிரபாகரனாலே கடவுள் புரட்சிக்காரனுங்கிறது அவரோட அடையாளமாக இருந்தது. அப்படி ஒரு மாபெரும் புரட்சிகரமான படத்தை எடுத்த திராவிடர் கழகத்தின் சார்பாக திராவிடர் கழகத்தின் பொருளாளர் வி குமரேசன் தோழர் அவர்கள் வந்திருக்கார். அவர் ஐயாவை பற்றின சில நினைவுகளை பகிர்ந்துக்குவார். சீரிய பகுத்தறிவாளரும் தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கை பற்றாளரும் செயற்பாட்டாளருமான திரைப்பட இயக்குனர் வேலு பிரபாகரன் அவர்களுடைய உருவப்படத்தினை திறந்து வைத்து நினைவேந்தல் உரை ஆற்ற இருக்கின்ற இனமுரசு சத்யராஜ் அவர்களே, பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களே, உரையாற்றிவிட்டு விடைபெற்றிருக்கின்ற பெரியார் திராவிடர் கழகத்தின் தலைவர் சகோதரர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை இணைப்புரையோடு மட்டுமல்லாமல் ஒருங்கிணைத்து அவருடன் பழகிய திரைத்துறையில் உடன் பயணித்த அனைவரையும் அழைத்து இந்த நிகழ்ச்சியை நடப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் திரைப்பட இயக்குனர் சங்ககிரி ராஜகுமார் அவர்களே, எனக்கு முன்பாக வேலு பிரபாகரன் அவர்களை பற்றிய நினைவுகளை பகிர்ந்த திரைத்துறையை சார்ந்த தோழமைகளே, இந்த நிகழ்ச்சி இவ்வளவு தூரம் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய வேலு பிரபாகரன் அவர்களுடைய குடும்பத்தார், குறிப்பாக அவருடைய தம்பி மதிப்பிற்குரிய திரு ராஜா அவர்களே, உறவினர்களே மற்றும் திரைப்பட துறையை சார்ந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திரைப்படத்துறையில் அதுவும் ஒரு இயக்குனர் பணியில் ஒரு முற்போக்கு கருத்தை சொல்ல வருவது என்பது ஒரு பெரிய விஷயம். பொதுவாக முற்போக்கு கருத்துக்கள் அது ஏன்னா இங்கே உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அது வணிக ரீதியில் பெரும்பாலானவர்கள் செயல்படக்கூடிய ஒரு தளம். அந்த முற்போக்கு கருத்துக்களையும் தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு துணிச்சல் என்பது வெகு சிலரிடம்தான் இருக்கும். பெரியாருடைய கொள்கையை பொறுத்தளவிலே பல்வேறு தளங்களில் அவர் செயல்பட்டவர். சமுதாயத்தை மேம்படுத்த வேண்டும் என்று, எங்கெல்லாம் மனிதன் அடிமைப்பட்டு கிடக்கின்றானோ அங்கையெல்லாம் அவனை விடுதலை பெறச் செய்ய வேண்டும் என்று பாடுபட்டவர். அவருடைய செயல்பாட்டு தளமான சமூக நீதியை பற்றி திரைப்படத்திலே சொல்லிவிடலாம், பெண்ணுரிமையை பற்றி சொல்லிவிடலாம், மூடநம்பிக்கை ஒழிப்பை பற்றி சொல்லிவிடலாம். ஆனால் கடவுள் மறுப்பு என்பது அவ்வளவு எளிதில் சொல்ல முடியாத ஒரு கருத்து. ஏன்னா ஐயா அவர்களே கடவுள் மறுப்பை எடுத்த உடனே ஆரம்பிக்கல. அவர் மற்றதெல்லாம் பேசிட்டு கடைசியில் இதில் கை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தவே தந்தை பெரியார் அவர்கள் கையில் எடுக்கிறார். பொதுவாக திரைப்படத்துறையில் எந்த ஒரு கருத்துக்களையும் ஒரு சஜஸ்டிவாகத்தை நேரடியாக சொல்லாமல் அப்படித்தான் சொல்லக்கூடிய வழக்கம். அதில் நேரடியாக நெத்தியில் அடித்தது மாதிரி கடவுள் மறுப்பை
அந்த கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு துணிச்சலுடன் அந்த பணியில் திரைப்படத்துறையில் செயலாற்றியவர் வேலு பிரபாகரன் அவர்கள். திராவிடர் கழகத்தின் தலைவர், தமிழக தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், தந்தை பெரியார் ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி. சூப்பர் மார்க்கெட்டில் நமக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்கும். இருக்கிற பொருட்கள்லாம் தேவையான பொருட்கள் தான். எல்லாத்தையும் வாங்கணும்னு ஆசையும் இருக்கும். ஆசை இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் வாங்க முடியாது. அந்த வாங்கிறதுக்கு உரிய பொருள் அப்படின்ற ஒரு கணிப்பு நம்மகிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கொள்கை தான் கடவுள் மறுப்பு கொள்கை. இதை எனக்கு தெரிஞ்சு வேலு பிரபாகரன் அவர்களை விட துணிச்சலாக திரைத்துறையில் சொன்னவர்கள் யாரும் இல்லை என்று தான் கூற வேண்டும். 2 படம். ஏன்னா திரைப்படத்துறையில் தொடர்புடைய அவங்களாம் நிறைய அவங்க அனுபவங்களை சொன்னாங்க. 2 படம், கடவுள், புரட்சிக்காரன். கடவுள் அப்படின்ற டைட்டில் வச்சுக்கிட்டு கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய செய்தியை பரப்பினவர் அவர். சொல்ல வேண்டிய மெசேஜ் கடவுள் இல்லை, ஆனால் படத்துக்கு டைட்டில் கடவுள். அதுக்கு மேலே என்னன்னா கடவுளே ஒரு கேரக்டர் வருவார். அது ஒரு பெரிய அந்த திரைப்பட மொழியில் அது ஒரு பெரிய ஒரு புரட்சி. அது எளிமையாக மனிதராக வருவார். எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஒரு நடிகர் இயக்குனர் மணிவண்ணன் அவர்கள் தான் அந்த கடவுள் அந்த கேரக்டரில் நடிச்சிருப்பார். சாதாரண எளிமையான மனிதன் அப்படின்றதுல அவர் இந்த உலகத்தில் அவர் நண்பர்களோட உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்றத ஒரு பார்க்கக்கூடிய நிலைமையில இருப்பார். அவர் இருக்கிறதா இப்போ பெரிய விந்தையாக இருக்கும். அதை ரொம்ப அவருக்குடைய நகைச்சுவையினரோட நக்கல் அடித்து பேசுவார். ஸோ இப்படியெல்லாம் என்னை பற்றி நினைக்கிறாங்களா அப்படின்றது மாதிரி ஆரம்பித்து சமூக அவலங்கள், சமூக அநியாயங்கள், இதெல்லாம் கடவுளின் பெயரால் நடக்கும்போது ஆச்சரியப்படுறது மாதிரி இருக்கும். என் பேரை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. அந்த படத்தின் உச்சகட்டமாக என்ன அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிந்ததை நான் நினைவூட்டுறேன். இந்த அநியாயம் என் பேரை சொல்லி நடக்குதா அப்படின்னு செயல்பட துவங்கும் போது உடன் இருக்க நண்பரால் கடவுளை கொலை செய்யப்படுகிறார். கடவுள் கொலை செய்யப்படுகிறார் என்றதை திரைப்படத்தில் காட்டுவதற்கு ஒரு துணிச்சல் வேணும். அப்படிப்பட்ட ஒரு துணிச்சலுடன் செயல்பட்டவர் வேலு பிரபாகரன் அவர்கள். அடுத்து புரட்சிக்காரன். அது எங்களுடைய தயாரிப்பு, லிபர்ட்டி கிரியேஷன்ஸ். அந்த படம் தொடக்கமே எப்படின்னா ஒரு சிறைச்சாலை இல்லை ஒரு கேரக்டர், சொல்ல தேவையில்லை, சனாதன குடும்பி, மார்பிள பூணூல் இதெல்லாம் வச்சுட்டே அந்த கேரக்டரை ஆரம்பிக்கும். அது கொலை குற்றம் செய்ததாக அந்த கேரக்டர் இருக்கும். அந்த படம் முழுவதுமே ஃப்ளாஷ்பேக்கில் தான் வரும். அவரை கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போக மாதிரி இருக்கும்போது ஃப்ளாஷ்பேக்கில் வரும்போது வேலு பிரபாகரன் கதாநாயகனாக நடிச்சிருப்பார். இளமுரசு சத்யராஜ் அவர்கள் கூட ஒரு முக்கியமான ஒரு பாத்திரத்தில் நடிச்சிருப்பார். அவர் போராளியாக நடிச்சிருப்பார். யார்? வேலு பிரபாகரன். இளமுரசு சத்யராஜ் அவர்கள் அந்த அடக்கப்பட்ட ஒடுக்க மக்களை அருகில் இருந்து நெறிப்படுத்துகின்ற ஒரு புரட்சிகரமான ஒரு பாத்திரத்தில் நடித்திருப்பார். 2 பேருமே இறுதியில் கதையில் கொல்லப்படுவார்கள். அப்படிதான் அந்த கதை இருக்கும். ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது டாக்குமெண்ட்ரி படம் மாதிரி இருக்கும். அது ஒரு 10 தொடக்கத்தில் வரும்போது டாக்குமெண்ட்ரி, அப்புறமே கதை அந்த பின்னோட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு கவித்துவம் அதில் இருக்கும். ஒரு பார்ப்பன குடும்பத்தில் பெற்றோர்கள், அதாவது பார்ப்பனர்களாக சனாதன குடும்பம், அது பெற்றோர்கள், அதுக்கு 2 ஆண் பிள்ளைகள், அண்ணன் தம்பி, ஒரு விதவை தங்கை அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த மண்ணில் கடவுள் மறுப்பு என்பது பெரும்பாலும் பார்ப்பனிய எதிர்ப்பாகத்தான் இருக்கும் நமது நாட்டை பொறுத்தளவில்லை. புரட்சிக்காரன் என்று சொல்லி கடவுள் மறுப்பை சொல்ல அந்த பார்ப்பன குடும்பத்தையே அந்த கதையம்சத்தில் கொண்டு அந்த கதாநாயகனாக வேலு பிரபாகரன் நடித்த அந்த கதாநாயகன் அந்த பார்ப்பன குலத்தில் பிறந்தவராகத்தான் ராமானுஜம் என்ற நிலையிலிருந்து தமிழ்மணி என்ற போராளியாக மாறுகின்ற வகையில் அந்த கதை இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையான படம். எங்க தயாரிப்புன்றதுக்காக சொல்ல வரல.
ஏன்னா அது மாதிரி அந்த பிரச்சாரத்தை நாங்கள் மேடையில் நடத்தியிருக்கோம், மாநாடு ஓட்டு சொல்லியிருக்கிறோம். ஆனால் திரைப்படத்தில் வந்துட்டு முதல் முறையாக சொன்னது வேலு பிரபாகரன் அவருடைய இயக்கத்தில் தான். அதில் உரையாடல்னு வரும்போது அப்படியே ரொம்ப ஒவ்வொன்றும் நெத்தியில் அடித்தது மாதிரி இருக்கும். இளமுரசு சத்யராஜ் அவர்கள் அந்த இடத்துல ஒன்று சொல்லுவார். அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை பார்த்து கொஞ்சம் அவங்க அப்படியே மனம் பேதலிக்கக்கூடிய இடத்துல, என்ன இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் அடிமைகளாக இருந்தீங்க, இப்போ அந்த ஆதிக்கவாதிகளுக்கு அடியாட்களாக மாற விரும்புகிறீர்களா என்று கேட்பது மாதிரி ஒரு டயலாக் வரும். அடியாட்கள்னா தயவு செய்து வன்முறை சார்ந்தது மட்டும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அந்த ஆதிக்கவாதிகளின் கொள்கையை ஏற்றுக்கொள்பவர்கள் கூட அடியாட்கள் தான். அதே மாதிரி ஒரு மனிதனுக்குரிய அடையாளம் என்று சொல்லி வரும் பொழுது வந்து எத்தனையோ அடையாளங்களை சொல்லிவிட்டு அவர் சத்யராஜ் அவர்களுடைய டயலாக் தான் அது. கருப்பு அப்படின்னு வரும். கருப்பு என்பதற்கு என்ன விளக்கம்னா பொறுப்பு, சமூக பொறுப்பு என்று ரொம்ப ஒரு பெரிய ஒரு கருத்தை வந்து திரைப்படத்தில் ஒரே ஒரு அந்த உரையாடலில் உரிய பாத்திர படைப்பின் மூலம் உரிய நடிகரின் மூலம் சொல்லக்கூடிய அந்த நுட்பமானது வந்துட்டு வேலு பிரபாகரன் அவர்கள் செஞ்சிருப்பாங்க. அப்படியே நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த படம் இறுதியில் எப்படி அப்படின்னா, அண்ணனே தம்பியை வந்து போராளியான தம்பியை சுட்டுக் கொள்றது மாதிரி வரும். சுட்டுக் கொல்லும்போது கடைசியில், ஏன்னா அந்த கடவுள் மறுப்பு அப்படின்றத தெளிவாக எப்போ வரும்னா, இளமுரசு சத்யராஜ் அவர்கள் வந்துட்டு கையில் ஒரு பேட்ச், ஒரு பித்தளை பேட்ச் ஒன்று வச்சிருப்பார், கட்டியிருப்பார். கடவுளை மற மனிதனை நினை என்று சொல்லி அந்த பெரியார் படம் போட்டிருக்கும். கடவுள் இல்லை அப்படின்றது மாதிரி அந்த இதில் அதிகமாக டயலாக் வராது. அதுவே அடையாளம். அந்த கதாநாயகன் சுட்டு கொல்லப்பட்டு உயிர் போகக்கூடிய தருணத்தில் கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், கடவுளை மற மனிதனை நினை அப்படின்னு முடியும். அதே மாதிரி சுட்டு கொன்ற அண்ணன் வந்து தண்டனையை நீதிபதி அறிவித்த அந்த சமயத்திலே கடைசியாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு இது என்னன்னா, தன்னுடைய விளக்கத்தை அழித்து விட்டு ஹே ராம். இந்த கொலை சம்பவத்தை சொல்லும் பொழுதே உங்களுக்கு ஒரு பிரபல்யமான கொலை, மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த வழக்கு எல்லாம் உங்களுக்கு நினைவு வரும். அப்படிப்பட்ட ஒரு மாறுபட்ட இன்றைக்கும் ஒரு சரித்திர சாதனையாக அந்த புரட்சிக்காரன் படத்தை இயக்கியவர் வேலு பிரபாகரன் அவர்கள். பாசம் ஒரு வேஷம் என்ற திரைப்படத்தில் ஒரு பெரியார் தொண்டராக, பெரியார் கருத்தியலாளராக அறிமுகமானார். திரைப்படத்துறையிலே மற்ற கேரக்டராக இருந்தாலும் கூட ஒரு பாப்புலரா வெகு மக்களுக்கு திரிகின்ற வகையிலே பெரியார் தொண்டராக, தொண்டர்னு சொல்லும்போது அந்த தோற்ற பொழிவே வந்து பெரியார் மாதிரிதான் இருக்கும். நடித்தவர் வேலு பிரபாகரன். அதற்கு பின்பாக கடவுள் என்ற படம், அந்த கடவுள் படம் என்ற படம் வெற்றி விழா பெரியாரில் தான் நடந்தது. அவருக்கு பாராட்டு விழா நடத்தி ஒரு பணமுடிப்பும் திராவிடர் கழகத்தின் சார்பாக அளிக்கப்பட்டது. அப்புறம் எங்களுக்கு ரொம்ப அணுக்கமாகி புரட்சிக்காரன் படத்தை தயாரித்து அந்த இயக்குகின்ற பணியினை அவரிடம் அளித்தோம். அந்த காலகட்டத்தில் சில காலம் அவர் பெரியார் திடலில்தான் வாழ்ந்தார் என்ற செய்தியை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். வேலு பிரபாகரன் அவர்களை பொறுத்தளவிலே திரைத்துறையிலே ஏதோ படம் எடுத்தோம், டைரக்ட் பண்ணோம், மறைந்தோம் அப்படின்றது மாதிரி இல்லாமல் அவரால் உருவாக்கப்பட்ட நிறைய தோழர்கள் இருக்கீங்க, கருத்தியல் சார்ந்த தோழர்கள். அவர் அந்த லெகசி அப்படின்னு ஒன்றை கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த திரைப்பட கொள்கை மரபை உருவாக்கி விட்டு சென்றுள்ளார். அவருக்கு உண்மையான ஒரு மரியாதை என்பது அந்த மரபை தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும். என திரைப்படத்துறையின் தாக்கம் என்பது சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துறை. அந்த வகையிலே அவருடைய தோழர்களாகிய திரைப்படத்துறையை சார்ந்த உங்களுக்கெல்லாம் மாபெரும் பொறுப்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, அவர் மறைந்த பொழுது எங்களுக்கு வந்த செய்தி, அவருடைய இறுதி நிகழ்வு எந்த சடங்கும் இல்லாமல் நடத்த வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும்
தெரிவித்தார் என்ற செய்தி எங்களுக்கு வந்தது. ஏன்னா பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இறுதிச் சடங்குன்னு வரும்போது குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு சடங்கு சாங்கித்யம்னு பண்ணிடுவாங்க. பெரியார் பற்றாளராக வாழ்ந்து செயற்பாட்டாளராக இருந்து மறைவிலும் பெரியார் கொள்கைவாதியாக விளங்கியவர் வேலு பிரபாகரன். அவருடைய அந்த இறுதி நிகழ்வை அவர் விரும்பிய வண்ணம் வகையிலே ஏற்படுத்தி கொடுத்த அவருடைய குடும்பத்தாருக்கு இந்த நேரத்திலே நன்றி கூறி, இந்த உண்மையான வாய்ப்பை வழங்கிய தோழர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து, வேலு பிரபாகரன் அவர்கள் விட்டு சென்ற பணி தொடர வேண்டும் என்று வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. ஒரு மனுஷன் வாழும்போது என்ன ஒரு பெரிய விஷயமா இருக்குது. எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே அந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய இருக்கும். ஆனால் வாழ்ந்து மறைஞ்ச பிறகு அந்த மனிதன் ஏற்படுத்திய விளைவுகள் என்ன அப்படிங்கிறதான் ஒரு வரலாறாக மாறும். என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நான் அவர்கிட்ட வந்து வெள்ளை கிரகத்தில் கந்தசாமி அப்படின்ட்டு ஒரு கதையை நான் பண்ணுறேன்னு சொல்லி வாங்கி வச்சிருந்தேன். அது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே அந்த கதையை நாங்கள் பண்ணுறதா டிஸ்கஸ் பண்ணி அந்த கதையை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோம். அப்போ அந்த கதையை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த கதையை நான் வாங்கி வச்சுட்டேன். இவர் சும்மா நல்லாவே இருந்தார். அடுத்த நாள் அவருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போனார். வந்துடுவார் நினச்சிக்கிட்டே இருக்கோம். பார்த்தா ஒரு நாள் இறந்து போயிட்டார். நான் கடைசி நாள் போகிறேன், அவரால் பேச முடியல, இறந்து போயிட்டார். எல்லாம் பண்ணுறோம். 2 நாள் அங்கே இருக்கேன். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை இதே நேரம் அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு யோசனை. நாம் ஒரு கதையை வாங்கி வச்சோம், அது அவருக்கு தான் தெரியும். அடுத்து நம்ம இந்த கதையை பண்ணும் பொழுது என்ன சிக்கல் வரும், குடும்பத்தில் இருக்கிறவங்களோ சார்ந்தவங்களோ என்ன சிக்கல் வரும் அப்படின்ட்டு என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அது முடித்த பிறகு ஒரு மனிதன், ஒரு புரட்சிக்காரன் என்னெல்லாம் பண்ணுவான்னு நான் உண்மையிலே மெய்சிலிருக்க வச்ச ஒரு நிகழ்வு. ராஜா சாரை கூப்பிட்டு அவர் உயிர் போகிறதுக்கு முதல் நாள் இந்த கதையை ராஜ்குமாருக்கு நான் கொடுத்துட்டேன், அவன் படம் பண்ணும்போது எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை கொடுத்துட்டேங்கிற விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கார். ஒரு மனுஷன் தன்னுடைய இறுதி நாள் அப்படின்னு நினைக்கும் போது என்னெல்லாம் நினைக்கலாம், ஏதோ கவலைப்படலாம், ஏதோ விஷயத்த நினச்சி அவர் கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். ஆனால் நம்மளால ஒருத்தன் பின்னால் பாதிக்கப்பட்டக்கூடாது, நம்மளை நம்பி ஒருத்தன் ஒரு கதையை வாங்கி வச்சானே, அந்த கதையை இவன் பண்ணனா நாம் சொல்ல வந்த கருத்து மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அப்படின்னா அவரோட இறுதி மூச்சு வரைக்கும் அந்த பகுத்தறிவு பிரச்சாரத்தை தான் அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது ஒரு உதாரணம். அதே மாதிரி வெட்டுண்ட பெருமாள் அப்படின்னு ஒரு கதையை வந்து ப்ளூ சட்டை மாறன் அவர்களுக்கு கொடுத்தார். எனக்கு தெரிஞ்சு நான் கடைசி காலத்தில் அவர் 2 பேரை ரொம்ப நல்லவன்டா அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபோனில் பேசினது 2 பேரை. ஒன்று சதீஷ் சார், தேவி சதீஷ் அவர்களை. அவர் கொள்கை ரீதியாக வேறு தளத்தில் இருந்தாலும் அவரை ரொம்ப நல்லவன், அவர் ரொம்ப நல்லவன் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி இன்னொருத்தர் சொன்னார்னா ப்ளூ சட்டை மாறன் அவர்கள். அவர் ரொம்ப நேர்மையானவன், நல்லவன் அப்படின்னு. நான் டெடிகேட்டிவானவன், நான் ஹார்ட் ஒர்க்கர், நான் புத்திசாலின்னு பேர் வாங்கிட முடியும். ஒரு சம்பவம் போதும். ஆனால் ஒருத்தர்கிட்ட நல்லவன் பேர் வாங்கணும்னா லைஃப் லாங் அவன் நல்லவனாகவே இருந்திருந்தால் மட்டும்தான், ஒரு பெரிய ப்ராசஸிங் நடந்திருந்தால் மட்டும்தான் ஒருத்தனை நல்லவன் சொல்லுவாங்க. அப்படி ஒரு நல்லவன் அவரால் அடையாளப்படுத்தப்பட்ட ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் அவரை பற்றி பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். நான் பொதுவாக இந்த மாதிரியான பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதே கிடையாது. வேலுப்பிரபாகர் சாரோடைய விஷயன்றதுனால மட்டும்தான் இதில் கலந்துக்கிட்டேன். அதுக்கு முக்கியமான காரணம், இந்த மாதிரி கொள்கை புரட்சின்னு போகிறவங்கெல்லாம் தோற்றுறக்கூடாது. தோற்றுறதுன்னா நம்ம ஊரில் என்ன ஒரு கணக்கு வச்சுருப்பாங்கன்னா, என்னென்னா பேசுனா கடைசியில் என்ன ஆச்சு பார்த்தியா, அந்த ஆள் கடைசியில் அம்போன்னு விட்டானுங்க பார்த்தியா எல்லாரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயம் எனக்கு இருந்தது. தம்பி ராஜ்குமார் கூட நான் அதை பேசிகிட்டே இருப்பேன். கடைசி நேரத்தில் அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அவருக்கு நிறையா பொருள் உதவி தேவைப்பட்டுச்சு. அதுக்கு நிறைய நண்பர்கள் உதவி செஞ்சாங்க. அண்ணன் சத்யராஜ் அண்ணங்கிட்டலாம் நம்ம தான் கொண்டு போனோம். அண்ணெல்லாம் பெரிய உதவி செஞ்சார். தம்பி அந்தோனிதாசன், அந்த மாதிரி நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. இதை தாண்டி குடும்பம்னா நிறையா குழப்பம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து அவரை நல்லாவே கவனிச்சுக்கிட்டு பெரிய செலவு பண்ணி அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் நான் எல்லோரும் பேசும்போது இது ஒரு சோக நிகழ்ச்சி ஆக்கிடுவாங்களோன்னு பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஒருவேளை அந்த ஃபோட்டோவில் நான் இருந்து அவர் இங்கே பேசிகிட்டு இருந்தாருன்னா இந்த இடத்த ஒரு கலகலப்பாக்கியிருப்பார். ஏன்னா அவர் வந்து இயற்கையை ஏற்றுக்குவார் எப்போவுமே. மனுஷனா பிறப்பான் செத்து போடுவான்ட்டு. ஆனால் அவர் இறந்ததை வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. எனக்கு என்னுடைய நண்பர்கள் வந்து நிறையா பேர் இறந்துருக்காங்க அந்த மாதிரி. ஆனால் அவரை அன்றாட நான் நினச்சி பார்க்குறேன். அவர் கூட பழகின யாராக இருந்தாலும், ஒரு நாள் பழகியிருந்தாலும், ஒரு வருஷம் பழகியிருந்தாலும் அவர் மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பஞ்சு வச்சுட்டு போயிடுவார். அப்படி நான் அவரை பற்றி நிறையா நினச்சி பார்க்குறேன். அது ஒரு முக்கியமான காரணம். என்னுடைய படத்தில் அவர் நடிச்சிருந்தார்.
இதே மேடையில் அவர் என்னுடைய படத்துடைய ப்ரமோஷனுக்காக பேசியிருக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட யூடியூப்பில் இருக்கும். அதெல்லாம் அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது, ஒரு சாமி கும்பிடும்போது அதெல்லாம் நம்ம கிண்டல் கேலி பண்ணும்போது அவங்க எதிர்த்து பேசுவாங்க, சண்டையெல்லாம் வந்துடும் சமயத்தில். அவர் பார்க்குறவங்கட்டலாம் இதை பேசிகிட்டு இருக்காரு, அவர் எவ்வளோ பிரச்சனையை சந்திப்பார் அப்படின்ட்டு நான் அவரே கேட்டிருக்கேன். நான் முதல்ல சந்திக்கும் போதெல்லாம் அதை கேட்குறேன். சார் எப்படி சார் இதை சமாளிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அவர் ஒரு வாட்டி சொல்கிறாரு, அதை ஏன் கேட்குறீங்க, இந்த இவனுக்கு இப்படி தான் இருக்கிறானுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சுட்டு சாங்கியம் பண்ணுறானுங்க, சம்பிரதாயம் பண்ணுறானுங்க, சாமி கும்பிட்றானுங்க, எனக்கு ஒரே பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்ட்டு அவர் பேச ஆரம்பிச்சிருவார். ஒரு பெரிய அறிஞர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறேன். அவனுங்க என்னை மடக்கி கேள்வி கேட்குறானுங்க. இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம், இவனுங்களை இன்றைக்கி தீர்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிடுவோன்ட்டு பேசினேன். கடைசியாக நான் ஒரு பாயிண்ட்டை கையில் எடுத்தேன். நான் ஒரு விதையை கையில் எடுத்துக்கிறேன், கீரை விதையோ ஏதோ ஒன்று, நீங்களும் எடுத்துக்கங்க. நான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு மண்ணில் விதைக்கிறேன், நீங்கள் பாறையில் விதைங்க, எது விதைக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்டேன். அதில் ஒரு அறிவாளி கேட்டான் சார் என்னை பார்த்து, நீ கடவுள் இல்லை நீ பாறையில் விதையும் பார்க்கலாம்ன்றான். டே இவனுங்கிட்ட நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், இவனுங்கிட்ட தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், கையெடுத்து கும்பிட்டு வந்துட்டேன் சார் அப்படி சொன்னார். அவர் நானும் பொது இடங்களில் சந்தித்து தான் அதிகமாக பேசுவோம். ஹோட்டலில் இங்கே உட்காந்து பேசுவோம், ஒரு டிஃபன் சாப்பிடுவோம் அல்லது ஒரு காஃபி சாப்பிடுவோம். கொஞ்ச நேரம் சுவாரஸ்யமாக போச்சுன்னா 2வது காஃபி சாப்பிடுவோம். ஏன்னா ஹோட்டலுக்காரன் பார்த்துக்கிட்டே இருப்பான்ல, உட்காந்துட்டு போக மாட்டேங்கிறானுங்கன்னு. 3வது காஃபி 4வது காஃபிலாம் போச்சுன்னா அன்றைக்கி செம்ம என்டர்டெயின்மெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அதில் ஒரு பாயிண்ட்டை போடுவார், சார் நம்ம நாடே சார் காம்பவுண்ட் இல்லாத ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சார் அப்படின்னுவார். அப்போ இன்னைக்கு இருக்குது என்டர்டெயின்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 5வது காப்பி வரைக்கும் போயிடும். அன்னைக்கு செம காமெடியாக பேசுவார். பேசின விஷயத்தே தான் பேசுவார், இந்த மூட நம்பிக்கைகளை பற்றியும் கடவுளை பற்றியும் தான் பேசுவார். ஆனால் ஒரு நாள் பேசுனதை மறுநாள் பேச மாட்டார். அப்போ அவ்வளோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கார் அதை பற்றி. அதனால தான் அப்படி பேச முடியுது. இப்போ என்ன நீங்கள் 10 மேடையில் ஏற்றுனீங்கன்னா 11வது மேடையில் பேசுனதை பேசிடுவேன். ஆனால் அவர்கிட்ட நான் பேசினப்போ ஒரு நாளும் பேசின வார்த்தை திரும்ப பேசினது கிடையாது. ஏன்னா அதை பற்றியே சிந்தனை. அப்படி ஒரு மாமனிதர். ஒரு நாள்லாம் ஒரு கதை சொல்கிறாரு, என்கிட்ட உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்லும்போது நான் அவரை கேட்குறேன், இதுதான் கதை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. சரி சார், அதுக்கு என்ன இப்போ இதை என்ன பண்ண போகிறீங்கன்றேன். இது கதைங்க அப்படின்னாரு. இது என்ன பண்ண போகிறீங்க, இதெல்லாம் படமாக எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றாரு. சார் இந்த கதையை எனக்கு கொடுத்துருங்களேன்ட்டேன். எடுத்துங்க சார் அப்படின்ட்டாரு. அப்போ என் படம் சென்சாரில் போய் மாட்டிக்கிட்டு 48 கட்டோடு நிற்கிது பேண்ட் ஆகி. இந்த படம் வெளியே வராது, இது என்ன பண்ணுவேன்னு கேட்டார். சரி அது அப்புறம் யோசிப்போம் இதை. ஏன்னா அந்த கதை அப்படியாப்பட்ட ஒரு கதை. தந்தை பெரியார் வாழ்நாள் முழுவதும் எதை சொல்லணும்னு நினச்சாரோ அது ஒரு 2 மணி நேரம் படத்துக்குள்ளே அடங்கிடும். அப்படி ஒரு கதையை எனக்கு கொடுத்துருந்தாரு. அவரோட பேசி பழகின யாருக்குமே அவருடைய பாதிப்பு இல்லாமல் இருக்காது. அவரை கடைசி காலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு மேடை போட்டு அவருக்கு நம்ம சரியான மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அதில் நானும் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி சார். அடுத்து வேலுப்பிரபா சாருடைய பயணத்தில் திராவிடர் விடுதலை கழகம் எந்த அளவுக்கு முக்கிய பங்காக இருந்துச்சு அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஏன்னா குளத்தூர் மணி ஐயா மேலே, விடுதலை ராஜேந்திரன் ஐயா மேலே ரொம்ப பெரிய மரியாதையும் அன்பும் கொண்டிருந்தவர். எல்லாரையுமே விமர்சனம் பண்ணுவார், அதுதான் அவருடைய அடையாளமும் கூட. அப்படி இருந்தும் கூட விமர்சனமே இல்லாமல் அவரை மதிக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா விடுதலை ராஜேந்திரன் ஐயா அவர்கள். அவர் வேலுப்பிரபாகரன் ஐயா கூட மலேசியாவில் சில நாட்கள் பழகியதெல்லாம் இன்னொரு மீட்டிங்கில் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. மேலும் சில நினைவுகளோட வேலுப்பிரபா